கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 3:24. ரோமன்ஸ் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எப்படி? இங்க ஒரு 3-4 வார்த்தை, ரொம்ப ஒரு தியாலஜிக்கல் வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது 23வது வசனத்தில் என்ன? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். இப்போ அதுக்கு என்ன ஒரு தெய்வத்தினுடைய பதில் என்ன? தேவனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதிமானாக்கப்படுவது கிருபையை கொண்டு. இதில் ஒரு சில வார்த்தைகள் என்னன்னா, ஜஸ்டிஃபைடு, அதாவது நீதிமானாக்கப்படுவது. இது எப்படின்னா, ஒரு குற்றவாளியை பார்த்து நீதிமன்றத்தில் இவன் குற்றவாளி இல்லை என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, இலவசமாய், இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே இலவசமாய், இந்த கிரேக்க மொழி பதம் பார்த்தீங்கன்னா டோரியோன் என்று சொல்லக்கூடிய பதம். அதாவது என்னென்னா, காசு இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்காதது உங்களுக்கு யூ டோன்ட் டிசர்வ், நீ அதுக்கு தகுதி இல்லாத மக்கள் என்று சொல்லக்கூடியது. இன்னொன்று கிருபையினால், அது என்ன? கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம், அவருடைய கிருபை, அதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு மூலதனம். இன்னொன்று ரிடம்ஷன் இல்லை மீட்பு. மீட்பு என்பது என்ன? அதாவது நீங்கள் ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறீங்க. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதுக்கான பணத்தை கொடுத்து உங்களை விடுதலை பண்ணுவது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்த உங்களை அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாய் மீட்டு கொள்வது என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் எபேசியர் 1:7 சொல்லும்போது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடியது. இதை அருமையாக தீத்துக்கு சொல்லும்போது, தீத்து 3வது அதிகாரத்தில் 5-7 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது, நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், எதன் மூலமாக? நம்ம செய்த கிரியின் மூலமாக இல்லாமல், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்க அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்மளை ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னார். நாம் எதனால் மீட்கப்பட்டோம்? அவருடைய கிருபையினால். இந்த ரோமர் 5:9 சொல்லும்போது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ என்ன? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு நாம் மீட்கப்படுகிறோம். இதை செய்கிறது யாரு? தேவனாகிய கர்த்தர். யாரை கொண்டு செய்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொள்ளுகிறார். இது இலவசமாய் நமக்கு கிடைத்தது. இதன் மூலமாய் நாம் தேவன் முன்பாக நிற்கிறதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்கப்பட்டோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம் தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளை நீதிமானாக்குகிறவர். ஒரு பாவியை ஒரு நீதிமான் என்று அறிவிக்கிறவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எதனால்? உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் தான் நம்மளை நீதிமானாக்குகிறவர். 2வது என்ன? நம்முடைய ரட்சிப்பு முற்றிலும் இலவசம். இது ஏதோ நீங்கள் செஞ்சதுக்கு பதிலுக்கு இன்னொன்று செய்யலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நற்கிரியைகள் பண்ணீங்க, நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தீங்க, அதனால் உங்களுக்கு நான் செய்தேன், அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஏன்னா ரட்சிப்பு முற்றிலும் இலவசம். இப்போ உங்களை மீட்டு கொண்டது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே பலியாக்கி அதன் மூலமாய் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பு கொடுத்தாரு. அதனால் நமக்கு மீட்பு உண்டானது. அப்போ நீங்கள் பாருங்கள், பிதாவாகிய தேவன் நம்மளை நீதிமானாக்குகிறார். எப்படி?
தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் ரத்தம் செய்து வைத்து அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நம்மை பார்த்து, இதோ நீ என் முன்னாக நிற்பதற்கு தகுதியுள்ளவன், நீ நீதி உள்ளவன் என்று சொல்லி அவர் எனக்கு இலவசமாய் இரட்சிப்பை கொடுத்து என்னை நீதிமானாக மாற்றுகிறார். அதனால நான் என்ன பண்ண போறதில்ல, நான் உட்கார்ந்து கஷ்டப்பட போறதில்ல. மாறாக அவருடைய கிருபையின் மூலமாய் பெற்றதை பெற்றுக்கொண்டு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த மீட்பை கொண்டாடி நான் அதை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடியவனாய் வருவேன். ஆமென். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இதோ உம்மால் இவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்கள் நீதிமான்கள் என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு காரணம், நீரே உம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாய் எங்களை மீட்டெடுத்து இலவசமாய் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்ததற்காய் கோடான கோடி நன்றி. இதை நாங்கள் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறவர்களாய் இருக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.